ஸ்தாபனமான சென்னை நீலாங்கரை ஜும்மா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், மரியாதைக்குரிய எனது அருமை நண்பர் மௌலானா மௌலவி ஹைதர் அலி இம்தாதி அவர்களை சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: الذين إذا رأوا ذكر الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவனையே மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டமாக. பீர் சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த உருசு தினத்திற்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் நேரப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய நீண்ட கால முதல்வர், மார்க்க ஞானிகளை மக்களுக்கு மிக அழகிய முறையில் எடுத்துரைப்பதில் வல்லவர், தன்னை போன்ற மாணவர்களை உருவாக்குவதிலும் கை தேர்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர். மேலும் இந்த தினத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் மற்றும் வெளியூர் உலமா பெருமக்கள், இந்த தினத்தை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவரின் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையாக சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, இந்த ஊரை சார்ந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய ஏகே அப்துல் காதர் இஸ்மாயில் ஹசரத் கிப்லா அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்தது. அவர்களுடைய ஆயுளில் அல்லாஹ் தஆலா இந்த இறைநேசரின் பரக்கத்தால் ஆயுளை அதிகப்படுத்தி பரக்கத்தாக்கி தருவானாக. அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை தருவானாக. இந்த விழா கியாமத் நாள் வரை இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு நாம் துஆ செய்வோமாக. 2-3 வருடங்களுக்கு முன்புதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பேர் கூட கிடையாது. இன்னைக்கு வருஷம் அதிகரிக்க மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய வர வேண்டும், இதை பற்றி விளக்கம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவல், ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மிடத்தில் இன்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். ஹசரத் கிப்லா அவர்களை பற்றி ஒரு சின்ன செய்தி. ஹசரத் அவர்களுடைய சொந்த ஊர் மேலப்பாளையம். அதே ஊரில் தான் அவர்கள் இமாமத்து பணியும் பேராசிரியர் முதல்வர் பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் திறமைக்கு எத்தனையோ பெரிய இடங்களில் இருந்து அழைப்பு வந்த போது கூட ஹசரத் அவர்கள் எந்த ஊருக்கும் பணியின் நிமித்தமாக போனது கிடையாது. அதே போல ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் என்ற அவருடைய மாணவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், ஹசரத் அவருடைய தாய் தகப்பனார் இருக்கும் காலம் வரை வெளியூர் பயானுக்கு கூட ஹசரத் அவர்கள் போக
பார்க்கறதா, நான் வெளியூர் பயான்களுக்கு, வெளியூர் இமாமத்துக்கு, தரிசுக்கு போறதா, அதெல்லாம் வேணும். எங்க அத்தா அம்மா காலம் வரைக்கும் அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து கிதுமத்து செய்கிறது தான் எனக்கு உயர்ந்ததாக கருதுகிறேன் என்று ஹஜ்ரத் அவர்களே ஒரு பொது மேடையிலேயே சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அவர்களுக்கு அவருடைய தாய் தகப்பனில் உச்சகட்டமான மரியாதையும் மதிப்பும் வருது. இப்ப எப்படி வந்திருக்கிறாங்க நம்ம ஊருக்கு நமக்கு சந்தையா வரலாம். ஆனா ஹஜ்ரத்துடைய கண்ணியத்திற்குரிய தாய் தகப்பனாரை எல்லாம் கபூல் செய்து வந்தார். அதனால அந்த வஃபாத்திற்கு பிறகுதான் ஹஜ்ரத் அவர்கள் வெளியூர் பயணத்துக்கே வந்திருக்கிறார். அதனால ஹஜ்ரத் அவருடைய அந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பு நமக்கு தெரியும். அப்பதான் அவங்களுடைய சொற்பொழிவு நமக்கு என்னன்னு முதல்ல விளக்கும். அவங்களுடைய கண்ணியத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க சொல்ற வார்த்தையை நாம விளங்கிக்க முடியும். அதற்காக நாம சொல்றோம். இதன் பிறகு அவருடைய தாய் தகப்பனுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க இன்று மார்க்க பேருரை ஆற்றுவதற்காக சுற்றுப்பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நம் ஊருக்கு மிக சில வருடங்களாக ஹஜ்ரத் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்பது என்னுடைய அண்ணன், என்னுடைய பாசத்துக்குரிய சாதி ஹஜ்ரத் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார். காரணம் சாதி ஹஜ்ரத் அவர்களிடத்தில், அதாவது சாதிக்கவர்கள் ஓடி, அதாவது இதே ஹஜ்ரத் கிப்ரா அவர்களிடத்திலே ஓடிய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓடும் காலத்திலே ஹஜ்ரத்துடைய மதிப்பு மரியாதை அவர்களுக்கு தெரியும். அதனால அந்த ஆவல் அல்லாஹ் இன்னைக்கு கபூல் செஞ்சிருக்கிறான். இன்று பேருரை நிகழ்த்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நாம் அமல் செய்யும். ஓரிரு வார்த்தைகளுடன் நிறைவேற்று வருகிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே இறைநேசர்களை பற்றி அழகான அவர்களுடைய செயல்பாடுகளை சொல்லுவான். இறைநேசர்கள் என்றால் யார்? அவர்களுக்கு எந்த வகையான கவலையும் பயமும் இருக்காது. இதுதான் இறைநேசருக்கான அடையாளம். இன்னைக்கு நாம் ஒரு இறைநேசனுடைய உருசு தினத்தில் இருக்கிறோம். அதாவது அருஸ் என்ற வார்த்தை உருசு என்று மாறி போயிருக்கிறது. சிலர்களுக்கு உருசுனாலே அலர்ஜி, இறைநேசன் என்றாலே அலர்ஜி, தர்கானாலே அலர்ஜி. அதை ஏன்னா அவங்க மாநிலத்திலிருந்து புதுச்சேரி மாதிரி அவங்களாக படிக்கிறார். ஒரு ஆங்கில புத்தகங்களை படிச்சுக்கிட்டு அல்லது எவனோ பொங்காப்பையில மொழியாக்கம் பண்ணி வச்சு அரைமுறை புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு இன்டர்நெட்ல பார்த்துட்டு அவங்களுடைய கராமத்து இல்லை, அதெல்லாம் சிறுக்கு, அதெல்லாம் திருக்கு, அதெல்லாம் பாவம், அப்படி இப்படி நிறைய கருத்துக்களை இன்று உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை முறையாக படித்தவர்களுக்கு தெரியும் இஸ்லாம் வளர்ந்தது, வளர்வது, வளர இருப்பதை அனைத்தும் இறைநேசர்கள் மூலமாகத்தான் சாத்தியமானது. இறைநேசர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்லாமே வளர்ந்திருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இறைநேசரை உருவாக்கி விட்டுத்தான் உலகத்தை விட்டு மறைந்தார்கள். சஹாபாக்கள் யாரு? இறைநேசர்கள். அவர்கள் உருவாக்கிய தாபிஈன்கள் இறைநேசர்கள். அவர்கள் உருவாக்கிய தபஅத் தாபிஈன்கள் இறைநேசர்கள். அதன் மணிவந்தவர்கள் தான் இறைநேசர்களை தவிர இவர்கள் நினைப்பதை போல 10ஆம் பசதிகள் அல்ல. அல் பிதாயா வல் நிகாயா என்ற இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன் வரலாற்று நூலில் இப்படி ஒரு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். உலகத்தில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான தஃசீர் இருக்குங்க. உலகத்தில் அதாவது திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூற்றுக்கணக்கான விரிவுரை இருக்கு. ஆனால் இன்றைக்கு விரிவுரையில் டாப் உயர்ந்தது என்று உலக அறிஞர்கள் போற்றும் மிகப்பெரிய தஃசீர் அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃசீர். மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மார்க்க அறிஞர், எல்லா வகையான கலையும் கற்ற மிகப்பெரிய மேதை. அப்படிப்பட்ட மேதை சொல்கிறார்கள் இறைநேசர்களை பற்றி தன் வரலாற்று நூலில் ஆதாரப்பூர்வமான செய்தி. உஹது சஹாபாக்கள், உஹது யுத்த காலத்தில் ஷஹீதான சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது ஷுஹதாக்கள் தினத்தின் போது மதீனாவிலிருந்து அந்த உஹது இடத்திற்கு போய் அவர்கள் துஆ செய்துவிட்டு ஜியாரத்தை முடித்து விட்டு வருவார்கள். நபி அவர்கள் இறக்கும் வரை தொடர்ந்தது. இறக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் அந்த உஹது ஷுஹதாக்களுடைய மன்னரைகளுக்கு போவார்கள். நபி அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அது அவர்களின் பழக்கம். அது அவங்களோட முடிஞ்சிடலையே. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவார்கள், அடுத்து பொறுப்புக்கு வந்த 2 வருட காலம் ஆட்சிப்பணி செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உஹது சஹாபாக்கள் உஹது ஷுஹதாக்கள் தினத்தில் போய் ஜியாரத் செய்வதை விடவில்லை.
தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் நேராக அன்சாருடைய மக்பராவுக்கு போய் அழுது துவா செய்வாங்க. அழுது துவா செஞ்சு அவருடைய மகப்பரத்துக்கு துவா செஞ்சுட்டு வருவாங்க. அதன் பிறகு பல நபித்தோழர்கள் அப்படி வாழ்ந்தார். இது என்ன கருத்தை சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு இறை நேசருடைய இறப்பு தினத்தை, அந்த தினத்தை ஜியாரத்தின் வாயிலாக அனுசரிக்கலாமா என்றால் அனுசரிக்கத்தான் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த உருசு தினத்தை அனுசரிக்கிறோம் என்ற உருசின் பெயரால் ஆடல் பாடல் அது இது என்று நாங்கள் அனாச்சாரத்திற்கு ஒத்து ஊறுபவர்கள் அல்ல. உங்க பிள்ளை தப்பு செஞ்சா தப்பத்தான் கண்டிக்கணும். பிள்ளை தப்பு செஞ்சான்னு சொல்லி கழுத்துல வச்சு கொண்டு போடுவோமா? செய்ய மாட்டோமா இல்லையா? அப்படின்னா அந்த இறை நேசருடைய அந்த உருசு தினத்தில மார்க்கத்தினுடைய விழும்பங்கள் ஞானங்களை பிறர்களுக்கு சொல்லுங்கள். அந்த இறை நேசர்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசுங்கள், தவறில்லை. அதே நேரத்தில் அனாச்சாரம் எடுக்கிறது, அதனால் உருசு வேணாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமானது, தப்பான விஷயமா இல்லையா? நன்றி நமக்கு கொஞ்சம் வேணுமா இல்லையா? இந்த இறை நேசர்கள் மூலமாகத்தான் நாம் ஈமான்தாரிகளாக வாழ்கிறோம். அந்த இறை நேசர்களுடைய தினத்தை நினைத்து பார்ப்பதும் அவர்களுக்காக ஈசா சவாபுகள் செய்வதும் நன்றியின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனா அந்த உருசு தினத்துல தர்காக்களை என்ன தப்பு நடக்குது, என்ன நல்ல நடக்குது தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த உருசு தினத்துல சாப்பாடையும் போடுறாங்க. இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்த உடனே முதலில் சொன்ன படிப்பினை பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். அந்ததுதான் இங்க நடக்குது. இது நபி வழிதானே, இதை எப்படி குறை சொல்ல முடியும் நாம? அதற்கு அடுத்து என்ன நடக்கிறது? நல்லவர்கள் நாராக்களை பற்றி பெருமையாக பேசப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முன்னோர்களை நினைத்து பேசுவது உங்களுக்கு நபியான வணக்கத்தை தரும், நன்மையை தரும். இமாம் தைலவி ரஹிமஹுல்லாஹ் தன் முஸ்னத் ஃபிர்தௌஸில் நபிமொழிகளை பதிவு செய்திருக்கிறார். முன்னோர்கள் நினைத்து பேசுவதன் மூலமாக நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். நபிமொழி சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் உரை நிகழ்த்தப்படுகிறது. இது என்ன தப்பு? இது என்ன தப்பு? மூன்றாவதாக ஜியாரத்து நடக்கிறது. அந்த மகானுடைய மக்பராவுக்கு போய் யாசீன் ஓதி ஜியாரத்து பண்ணிட்டு வரோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்பாடாக இருக்கிறது. நபி தோழர்கள் செய்த செயல்பாடாக இருக்கிறது. நல்லடியார்கள் செய்த செயல்பாடாக இருக்கிறது. இது என்ன பிழை இருக்கிறது? உருசு தினம் என்றால் 3 நிகழ்வுகள் நடக்கிறது. அது மார்க்கத்துடைய அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் நடக்கிறது. உணவு வழங்கப்படுகிறது, அங்கே பயான்கள் நடக்கிறது, திக்ர் மஜ்லிஸ் நடக்கிறது, அங்கே ஜியாரத் என்ற சந்திப்புகள் நடக்கிறது. இதை தாண்டி எது நடந்தாலும் தவறுதான், அதை நாங்களும் உடன்படுவோம். இதை தாண்டி எது நடந்தாலும் ஆடல் பாடல் அது இது கூத்து கும்மாளம் கச்சேரி வான வேடிக்கைகள் குதிரைகளை கொண்டு வருவது ஒட்டகங்களை கொண்டு வருவது அப்படி ஊர்வலங்கள் வருவது இதெல்லாம் இஸ்லாத்தின் உடன்பாடு இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும். இந்த முறையை 4 முறையெல்லாம் அவ்வப்போது எடுத்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த திக்ர் மஜ்லிஸின் மூலமாக சொற்பொழிவுடைய பரக்கத்தின் மூலமாக அதனுடைய வீரியங்கள் நாங்களே பார்க்கிறோம். எங்கள் ஊரில் குறைந்துதான் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை தாண்டி அரசு இந்த ஊரில் நீங்கள் நினைக்காமல் அல்லாது அதை மாற்றி அமைப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸிற்கு மூத்த உலமாக்களை கொண்டு வந்து சொற்பொழிவாற்ற வைக்கிறோம். காரணம், அவர்களின் பரக்கத்து எங்களுக்கு வேண்டும், எங்கள் ஊருக்கு வேண்டும். குறிப்பாக மேலப்பாளையத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி. எங்கள் அதர்த்தவர்கள் சொல்லுவார்கள், மேலப்பாளையத்துல வீட்டுக்கு வீடு 4-5 ஆலிம்ஸா இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு, அதாவது ஹாஃபில்மார்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ண இருப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டா மேலப்பாளையத்துல பல பெண்கள் ஹாஃபிலாக இருப்பாங்க. அதனாலதான் இங்க அசத்து சொல்லுவாங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் தராவி துவச்சலாம்டா, மேலப்பாளையத்துல மட்டும் தராவி துவைக்க போக முடியாது, பள்ளிவாசலுக்கும் தராவி துவைக்க போக முடியாது, பெண்களுக்கும் தராவி துவைக்க போக முடியாது. காரணம், கொஞ்சம் மூச்சை விட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் எடுத்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு குர்ஆன் முழுக்க மனப்பாடம் பண்ணிய ஹாஃபில்கள் மேலப்பாளையத்துல நிரம்ப இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு. சைஃபுதீன் ஹசரத் சொல்லுவாங்க, நீ ஏன் நிறைய பேர் ஆபீஸாக்கள் மேலப்பாளையத்துல ஆம்பளை பொம்பளை இருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியை கொண்டுட்டு வரும்போது மேலப்பாளையத்து வழியாக போயிட்டே போல இருக்குது அப்படிமா.
மேலப்பாளையத்தை கடந்துதான் போயிருப்பாரு போல மதியனாவுக்கு. அதனால அந்த பழக்கத்தை கொஞ்சம் இருக்குது போலப்பா. அந்த அளவுக்கு மேலப்பாளையத்துல அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஹாப்பி. இப்போ கூட கிட்டன்ஸ்ல 17 மாசத்துல ஒரு பையன் முடிச்சிருக்காங்க. 17 மாசத்துல ஒரு பையன் மத்தப்பு போன பையன் புராணம் முடிச்சிருக்கான். மேலப்பாளையத்தில் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட பெருமைகள் சேர்க்கும் இறை நேசர்கள் வாழும் ஊரில் இருந்து நமக்காக சொற்பொழிவு நிகழ்த்த வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா? அப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவுக்கு மிகவும் பெயர் பெற்றவர்கள். அவர்கள் பேசும் பொழுது நாம் அழாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் அவ்வளவு தரமான அவர்கள் உரை நிகழ்ந்திருக்கும். கேட்டவர்களுக்கு தெரியும். நிறைய மாணவர்களை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். நிறைய மாணவர்களை உண்டாக்குவது மட்டுமல்ல, மிகப்பெரிய சொற்பொழிவாளர்களாக அந்த மாணவர்களை அவர்கள் ஆக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகான் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் நிறைய செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பெரும் நசீபி வாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. நம் ஊருக்கு இவர்களை போன்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் வர வேண்டும். எதிர்காலத்தில் நமக்கு நல்லுரை வழங்க வேண்டும். அதை எடுத்து நாங்கள் அவரெல்லாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் கபூல் செய்வானாக. அவர்கள் சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. குறிப்பாக எங்களுடைய ஹசரத் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அப்துல் காதர் அவர்களுக்கும் சாதிக்கர் அவர்களுக்கும் இந்த விஷயங்களுக்கு உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான கயிறு வழக்கத்துக்களை வழங்குவானாக. அல்லாஹ் நம்ம அனைவர்கள் ஈமானோடு வாழ செய்து ஈமானோடு வரமடைய செய்து இந்த இறையின் நேசர்களோடு சொர்க்கத்தில் வாழும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.